So good evening students. Today we will see the current affairs analysis dated 4th and 5th September 2021. First news வந்து ILP பத்தி. So inner line permit for northeastern states. British period introduce பண்ணப்பட்டது. இப்போ EILP வந்து மணிப்பூர் ஸ்டேட் இப்போ 2020ல தான் மணிப்பூருக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. ILP அப்படினா inner line permitன்றது பிரிட்டிஷோட டைம் பீரியட்ல 1873 so Bengal Eastern Frontier Regulation Act மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. What's the purpose is and the Britishers, so even outsiders, they want to go to northeastern states, they have to get the pass. It's a pass. நீங்க பாஸ்போர்ட் வச்சிருக்கிற மாதிரி அதர் கண்ட்ரி போகும்போது நீங்க வச்சிருக்கீங்களா, அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளாடி இந்த பிளேசஸ் போறதுக்கு பிரிட்டிஷர்ஸ் வந்து அவுட்சைடர்ஸ் டிகூஸ் அப்படின்னா those who are going from outside அந்த ட்ரைபல் பீப்புள் ஏரியாவுக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் எல்லாம் பிரிட்டிஷர்ஸ் வந்து அழிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு டிம்பர் ரயில்வே லைன்ஸ் அதிகமாக இந்தியாவில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு நிறைய டிம்பர் தேவைப்பட்டுச்சு. அப்போ வெளியாட்கள் உள்ளே போயாச்சு அப்படின்னா அங்கே ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்ட்ரேஷன் நடக்கிறது வெளியில் தெரியும் அப்படின்றனால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டதாக சொல்லப்படுது. சரியா? ஸோ 1873ல் திஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட். வெளியாட்கள் உள்ள போனால் ட்ரைபல் அப்ரைசிங்ஸ் நிறைய நடக்கும். அதனால ஸோ இட் வில் லீட்ஸ் டு ரெவல்யூஷன்ஸ். ஸோ ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு வந்து வழிவகுத்துரும் அப்படின்றனால பிரிட்டிஷர்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தினால. அப்புறம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வேர் அலவுட் டு ப்ரீச். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பர்பஸுக்காக அது பண்ணாங்க. சரியா? 1873 ஆக்ட் மூலம். அதுக்கு பிறகு பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவிலேருந்து போனதுக்கு பிறகு இந்தியன் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற பேர் வச்சுருந்தாங்க. யாரெல்லாம் உள்ளே போகும்போது தே ஹாவ் டு கெட் பர்மிஷன். பிரிட்டிஷ் சப்ஜெக்ட்ஸ், பிரிட்டிஷ் பீப்புள் வந்து லைக் பர்மிஷன் வாங்கிக்கணும் அங்கே போகிறதுக்கு. அதான் அதோட பர்பஸ். ஸோ அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணா இந்தியன் சிட்டிசன்ஸ்னு மாத்திடலாம். அப்போ இந்தியன் சிட்டிசன்ஸ் those who want to enter into the zones மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம் இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் தான் இருக்கு. அப்புறம் இது போக வேற ஸ்டேட்ஸ்லேயும் நிறைய ஸ்டேட்ஸில் இருக்குது. லைக் யூனியன் டெரிட்டரியில் லடாக்ல இருக்குது. இப்போ ரீசெண்டாக அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டூரிசம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா லிட்டரிங் ஜோனாக அது மாறிட்டு இருக்கு அப்படின்றனால those who want to go to Ladakh hill areas they have to get the permissions. அதே மாதிரி இப்போ அதெல்லாம் இட்ஸ் நாட் அ ப்ரொடெக்டிங் ஃபார் ட்ரைபல், இட் ப்ரொடெக்டிங் ஃபார் தி லைக் டூரிசம் பர்பஸுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கு. அது நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர் இதெல்லாமே வந்து ட்ரைபல் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே போனோம் அப்படின்னா யூ ஹாவ் டு கெட் அ பாஸ், that is inner line permit. அது இப்போ ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். that's why it was in news. inner line permit அசாமுக்கு மிசோரமுக்கு மட்டும் அது மணிப்பூருக்கு மட்டும் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ that's all. then next வந்து செகண்ட் நியூஸ் வந்து 6th ஈஸ்ட் எக்கனாமிக் ஃபோரம். ஸோ ஈஸ்ட் எக்கனாமிக் ஃபோரம் உங்களுக்கு தெரியும், ரஷ்யா வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Every year they used to conduct. So East Economic Forum அப்படின்ற ரஷ்யாவோட ஃபார் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபார் ஈஸ்ட். ஸோ அந்த ஏரியா வந்து ஸ்பேஸ்லி பாப்புலேட்டட். ஸோ வெஸ்டர்ன் சைடு வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்குது. ஏன்னா கேபிட்டல் சிட்டி எல்லாமே மாஸ்கோ, சென்ட் பீட்டர்ஸ்பர்க் எல்லாமே வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ரஷ்யா தான் வரும். ஸோ ஈஸ்டர்ன் சைடில் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. பிகாஸ் டெசர்ட் ஏரியா, நாட் லேண்ட் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கெல்லாம் போதுமானதாக இல்லைன்னா லைக் என்ன சொல்கிறது மினரல்ஸ் எக்ஸெட்ரா வெரி லெஸ். ஸோ அதனால் பாப்புலேஷன் அதிகப்படுத்துகிறோம். இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகப்படுத்தி வச்சோம்னா பாப்புலேஷன் அங்கே போவாங்க ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் அகாமடேட் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் பண்ண முடியும் அவங்களோட பாப்புலேஷன் அப்படின்றதுக்காக ஈஸ்ட் எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்றத ரஷ்யா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் இந்தியாவும் கலந்துப்பாங்க இந்த மீட்டிங்கில். ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கலந்துக்கிட்டார். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ லைக் ஃபார் ஈஸ்ட் இந்தியாவோட ஆஸ்திரேலியாவோட ஈஸ்ட் எக்கனாமிக் ஃபோரமை வந்து இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கூட கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ தட் இஸ் நாட் அ ஃபாரின் பாலிசி ஆஃப் ரஷ்யா, பட் ஸோ வி கம்பேர்ட் வித் அவர் ஃபாரின் பாலிசி. அப்புறம் லைக் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி லைக் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 2018-19 நடந்த மீட்டிங்கில் தி அனௌன்ஸ் விளாடிவோஸ்டாக்கும் சென்னைக்கும் தெர் இஸ் அ சி ரூட் கனெக்ஷன்ஸை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ஃபார் ஈஸ்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேஸ் வந்து விளாடிவோஸ்டாக். ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ ஹியர் இட் இஸ். இதுக்கும் சென்னைக்கும் வந்து தெர் இஸ் அ கனெக்ஷன்ஸ் லைக் அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க.
சீர் ட்ரேடை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ இட் வில் ஹெல்ப் அப்படின்றது, நமக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2015 இட் வாஸ் லான்ச்டு பை தி ரஷ்யன் கரண்ட் பிரசிடென்ட். அப்புறம் மெயினாக ரீஜனல் இன்டகிரேஷனை பற்றி பார்த்தா டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுவாங்க. ஸோ சப்போர்ட்டிங் எக்ஸெட்ரா, தட்ஸ் ஆல். தென் இந்தியாவுக்கு ஏன் ரஷ்யா இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சைனாவை கவுண்டர் பண்ணுறது. சைனாவை கவுண்டரிங் இட்ஸ் நாட் கவுண்டரிங். ஸோ இப்போ லடாக்ல நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த டென்ஷன்ஸை டிஃப்யூஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணது ரஷ்யா. ஸோ ரெண்டுமே கம்யூனிஸ்ட் பவர், ஸோ பிக் பவர்ஸ். ஸோ ரீஜனலில் இருக்கக்கூடிய பிக் பவர் நம்ம கூட சப்போர்ட்டில் இருக்கிறது சைனாவை பேலன்ஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் நாட் கவுண்டரிங். ரஷ்யா இஸ் நாட் அகெயின்ஸ்ட் சைனா, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதன் மூலமாக அந்த டென்ஷன்ஸ் வந்து அன்னைக்கு டிஃப்யூஸ் பண்ணப்பட்டுச்சு, ரஷ்யா ஹெல்ப், தட்ஸ் த ரீசன். அப்புறம் எக்கனாமிக் டைவர்சிஃபிகேஷன் ஃபார் ட்ரேட், ஆயில், கேஸ், நேச்சுரல் கேஸ். இப்போ சென்னை டு வேர்ல்டு வாஸ்டிக் கனெக்ஷன் நான் சொன்னேன் உங்களுக்கு, சீ ட்ரேட் அதிகப்படுத்துறது. அப்புறம் சயின்டிஃபிக்கல் டெக்னாலஜியில் ககன்யானில் தே ஹெல்ப்ட் அஸ், தேர் ஹெல்பிங். ஸோ நம்மளோட ஸ்பேஸ், ஹியூமன்ஸ் ஆன் ஸ்பேஸ், ஸோ அந்த ப்ரோக்ராமில் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி கூடங்குளம் ப்ராஜெக்டில் தேர் அவங்களோட ரியாக்டர்ஸ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஸோ இந்தியாவோட ஃபுட் பிரிண்ட் டு ஆர்டிக், ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். சரியா? தென் காம்பேக்டிங் டெரரிசமில் ரெண்டு பேரும் சேர்ந்து வி ஆர் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபார் காம்பேக்ட் டெரரிசம். ஸோ கன்வென்ஷன் ஆன் காம்பேக்டிங் டெரரிசம், காம்ப்ரிஹென்சிவ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் டெரரிசத்துக்கான டெஃபினிஷன்ஸ் வந்து நம்ம டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்தியாவோட இனிஷியேஷன் இன் யுனைடெட் நேஷன். ஸோ அதில் USSR, தட் இஸ் ரஷ்யா இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங். தென் நியூக்ளியர் சப்ளையர் குரூப்பில் இஸ் அ பார்ட். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். பிரம்மோஸ் மிசைல் சிஸ்டம் நம்ம அங்கேருந்து நம்ம நாடும் ரஷ்யாவும் சேர்ந்து பண்ணுறோம். தட்ஸ் பிரம்மபுத்திரா அண்ட் மாஸ்கோ ரிவர் அப்படின்ற பேரில் தான் பிரம்மோஸ் அப்படின்ற பேர். அண்ட் ஸோ வி ஹேவிங் மிலிட்ரி அலையன்ஸ். தென் லாஸ்ட் கிளாஸ் ஆல்சோ வி டிஸ்கஸ் இந்திரா எக்ஸசைசஸ், ஜாயிண்ட் ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ். சரியா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேர்ட் வந்து விர்ச்சுவல் கோர்ட்டை பற்றி. ஸோ கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரமணா அவர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இட்ஸ் அ ஃபெயில்டு திங். கோர்ட் வந்து விர்ச்சுவல் கோர்ட் வந்து ஃபெயிலாக இருக்குது. ஸோ பேஸ் அப்படின்ற பேரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இட்ஸ் லைக் எ பிளாட்ஃபார்ம் லைக் கூகுள் மீட், அது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருந்தேன். எதுக்கு அப்படின்னா லிட்டிகன்ஸ் லைக் லாயர்ஸ் வந்து அவங்க இருக்கிற இடத்துல, இப்போ பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ் ஆனதுனால ஆன்லைன் மூலமாக கேசஸ் நடந்துச்சு. ஆனால் சவுண்ட் ஆடியோ ப்ராப்ளம், ஸோ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஹேப்பன், நெட் ப்ராப்ளம். ஸோ எல்லாருக்குமே அந்த ஆக்சசபிலிட்டி இருக்காது இல்லையா. சுப்ரீம் கோர்ட் வில் ஹேவ், பட் லாயர்ஸ் வில் பி இன் த ரிமோட் ஏரியா. அப்புறம் லிட்டிகன்ஸ் யார் இருக்காங்க, அவங்க ரிமோட் ஏரியாவில் இருப்பாங்க. ஸோ இட் வில் அஃபெக்ட் த கேசஸ். அது வந்து கரெக்டாக இருக்காது, ஆஃப்லைன் மாடலில் இல்லை அப்படின்றதுனால கன்சர்ன்ஸ் தெரிவிச்சிருக்காரு, டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரிவிச்சிருக்காரு. ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஃபியூச்சரில் சேஞ்சஸ் வரலாம் சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமாக. ஸோ எஜுகேஷன் வி ஆர் யூசிங் இன்சாட், வி ஹேவிங் டிவி சேனல்ஸ் எல்லாமே இன்னைக்கு நெட் மூலமாக கனெக்டட் கிடையாது. ஸோ தே கனெக்டட் பை சேட்டலைட்ஸ். அதனால தான் இன்சாட் சேட்டலைட்ஸ் எல்லாமே. ஸோ அதன் மூலமாக கனெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம் இன் தட். தென் விர்ச்சுவல் கோர்ட்ஸ் ஆர் கோர்ட் ப்ராஜெக்ட் வந்து ஐசிடி மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. ஸோ அது 2004 லான்ச் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட், கோர்ட் ப்ராஜெக்ட். அது எல்லா கோர்ட்டையுமே வந்து ஆன்லைனில் கொண்டு வரது, கேஸ் ஃபைலிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எவ்ரி திங் கேன் பி மேட் ஆன்லைன். உங்களோட ஹியரிங் எப்போ வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். யார் எந்த பெஞ்சில் ஹியர் பண்ணப்படுது, ஸோ இஸ் கோயிங் டு பி த லாயர், சாரி ஜட்ஜ் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எல்லா கேஸ் நம்பரிங் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இப்போது பேண்டமிக் சிச்சுவேஷன், இது ஹை கோர்ட்ஸில் சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்னால எல்லா கோர்ட்டுக்குமே அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 142 மூலம், ஆர்டிகல் 142 இட்ஸ் அ டிகிரி ஆர்டர் கேன் பி கிவன் பை தி சுப்ரீம் கோர்ட் அஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் பவர். அந்த லாவுக்கான அத்தாரிட்டி அதுக்கு இருக்கும், அந்த ஆர்டருக்கு. ஸோ பீப்புள் நோ. அது மூலமாக இன்னைக்கு சூஸ் பேஸ் அப்படின்ற சிஸ்டம் வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. அண்ட் தென் தெர் இஸ் அ ஆப்ஷன் ஃபார் லைவ் ஸ்ட்ரீமிங் டூ. அதுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கோர்ட் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் போனோம் அப்படின்றது. ஸோ வி கேன் சி ஃப்ரம் ஹோம். எல்லா ப்ரொசீடிங்ஸும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண மாட்டாங்க. ஸோ கோர்ட் ப்ராஜெக்ட்ன்றது 2004 லான்ச் பண்ணப்பட்ட, நான் உங்களுக்கு சொன்னேன், சாரி 2005
ஆமாம். ஸோ லான்ச் பண்ணப்பட்டது. இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இட் வில் ஹெல்ப் டிரான்ஸ்பரன்சி. கோர்ட்டில் கேசஸ் எந்த மாதிரி விசாரிக்கப்படுது, நம்பரிங் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நான் தான் சொன்னேன் இல்லையா, முன்னாடியெல்லாம் மேனுவலில் பண்ணும்போது நம்பரிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த கீழே இருக்கக்கூடிய பர்சன் கரப்டட் பர்சனாக இருந்தார் அப்படின்னா நம்பரிங் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்டருந்து காசு வாங்கிட்டு யூ வில் கீப் யுவர் அந்த கேஸ் கட்டை தூக்கி மேலே வச்சுருவாங்க. ஸோ உங்கள் கேஸ் முதல்ல வரும். ஸோ இப்போ நம்பரிங் ஆன்லைன் சிஸ்டம் மூலமாக வந்துச்சுன்னா யூ கேன் ஐடென்டிஃபை வாட் ஹேப்பனிங். அப்புறம் வெர்டிக்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் ரீட் பண்ண முடியும். அஃபோர்டபுள் ஜஸ்டிஸ், ட்ராவல். இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு இருக்க முடியாது கேசஸ் எவ்ரிடே. ஸோ யூ ஆர் இன் த டீப் சவுத். த ஃபாஸ்டர் டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ், டிரான்ஸ்பரன்சி, நான் சொன்னேன் இன்டகிரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி. ஸோ எந்தெந்த கேசஸ் என்னென்ன விதத்தில் லைக் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். திஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் கேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ தி டிஸ்பிளேட் இட் இன் யூடியூப் சேனல், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்க. இட்ஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் கேஸ், ஐ ஹோப் இன் அரியர் கேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கோர்ட்டில் நடந்துச்சு. தமிழ்நாடு, இட் ஹேப்பன்ட் இன் தமிழ்நாடு. அது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணாங்க. அப்புறம் ஜட்ஜஸ் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ தே லைக் ஃபைன் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஆக்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஹேக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சீக்ரெட் ப்ரொசீடிங்ஸ் கேன் பி கான் ஏரில் மீடியாவில் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆப்ரேஷனல் டிஃபிகல்ட்டிஸ், எல்லா ஜட்ஜஸுமே அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபைடாக இருக்கணும் ஐசிடிக்கு. Then maintaining e-courts records is also very big burden அப்படின்றது. ஸோ these are the challenges. இதெல்லாம் மாற்ற முடியும், அவ்வளோதான். ஸோ நம்ம எப்போவுமே கோர்ட் ஆப்ஷனை ஸ்டாப் பண்ண ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. தென் ஃபோர்த் வந்து த்ரெட் டு பிதர்கனிகா நேஷ்னல் பார்க். பிதர்கனிகா வைல்ட் லைஃப் சாங்சுரி நேஷ்னல் பார்க். ஸோ இட்ஸ் அ பிக் ரிசர்வ். அது மெயினாக கஹீர் மாதா வைல்ட் லைஃப் சாங்சுரி, பிதர்கனிகா நேஷ்னல் பார்க் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரொடெக்டட் ஏரியா. பிதர்கனிகா நேஷ்னல் பார்க்கை பொறுத்தவரை ஈஸ்டரின் நம்ம crocodile லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, மார்ஷி லேண்ட், அந்த crocodile வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 70% இந்தியாவில் இருக்கக்கூடிய crocodiles பாப்புலேஷன் அங்கே தான் இருக்குது. அப்புறம் கஹீர் மாதா வைல்ட் லைஃப் சாங்சுரி எடுத்துக்கிட்டா ஆலிவ் ரைட்லி டர்ட்டிலோட பாப்புலேஷன். ஸோ இதில் பிராமினி ரிவர் அப்புறம் மகாநதி ரிவரோட டெல்டாவில் தான் இந்த பிதர்கனிகா நேஷ்னல் பார்க் வருது. ஸோ இப்போ என்னென்னா பிராமினி ரிவரை வந்து டைவர்ட் பண்ணுறாங்க வேறு ப்ராஜெக்ட், இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக. ஸோ நம்ம லைக் கமாண்ட் டெவலப்மெண்ட் ஏரியா ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் இந்த வாட்டரையும் வந்து டைவர்ட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த வாட்டர் வந்து பிதர்கனிகா நேஷ்னல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் போகலை அப்படின்னா அங்கே crocodile அனிமல் கான்ஃப்ளிக்ட் அதிகமாகும். ஏன்னா தே வில் கம் இன் டு கான்ஃப்ளிக்ட். வாட்டரோட லெவல் கம்மியாகும்போது தே வில் கம் இன்சைட். அப்புறம் அதோட salinity லெவல் கம்மியாகும். அப்புறம் ஆலிவ் ரைட்லி டர்ட்டில்ஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் டிபெண்டன்ட் பை பிராமினி நிறுவனம் மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஆனால் இட்ஸ் அ கேதார்புரா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ யூ கேன் சி இன் திஸ் மேப் கேந்திரபரா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட். ஸோ திஸ் இஸ் பிராமினி ரிவர். அதுக்கப்புறம் யூ ஹேவிங் மகாநதி, லாட் ஆஃப் ஸ்மால் ரிவர்ஸ் ஆர் தேர். இந்த டெல்டாஸில் தான் உங்களுக்கு இதெல்லாமே வருது. வேர்ல்டு லார்ஜஸ்ட் நெஸ்டிங் பிளேஸ் இஸ் தேர். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணப்படும் அப்படின்றதான் கன்சர்ன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் பிராமினி ரிவரோட ஒரிஜினேஷன் அந்த ரிவர் சிஸ்டம் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஆலிவ் ரைட்லி டர்ட்டிலை பற்றி படிச்சுக்கணும். இந்த நியூஸ் அடிப்படையில் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டும் இங்கே தான் இருக்குது. அப்போ ரிவரோட ஃப்ளோ கம்மியாகிடுச்சுன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டோட பாப்புலேஷனும் கம்மியாகும். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ 70% ஆஃப் த சால்ட் ஈஸ்டர்ன் crocodiles இங்கே இருக்குன்னு சொன்னால் த்ரீ ப்ரொடெக்டட் ஏரியா, நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, அப்புறம் கஹீர் மாதா வைல்ட் லைஃப் சாங்சுரி. கஹீர் மாதா வந்து ஆலிவ் ரைட்லி டர்ட்டிலுக்கு பர்பஸ். சரியா? very important for your examination. Then fifth news on the International Fund for Agriculture and Development. So it's an international organization under the aegis of, it's a specialized agency of United Nations. United Nations உங்களுக்கு தெரியும், it's a part. So world full of poverty reduction பண்றதுக்கும் food production அதிகப்படுத்துறதுக்குமான ஆர்கனைசேஷன் இது. They will fund, அதில் இப்போ என்ன சொல்லுவாங்க, 30% of climate finance to nature based solution அப்படின்னா ஸோ ஆர்டிஃபிஷியல் கேட்டகரி கொண்டுராம, ஸோ they will fund for nature based solution.
solution அப்படின்னா இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல யூ ஹேவ் வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வேறு க்ராப்பை கொண்டு வந்து இங்கே ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு அந்த சொல்யூஷன்ஸை கொண்டு வர்றது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்லைனா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் க்ராப். அப்புறம் நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன் அப்படின்னா ஸோ யூ ஆர் நாட் கோயிங் ஃபார் ஆர்டிஃபிஷியல் லைக் பீட்டிக் productions. You will go by not genetically modified nature based solution for pest control. எல்லாத்துக்குமே வந்து அதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறதுக்கு இப்போ ஃபுட் கேட்டகரியில் climate change கேட்டகரியில் you can go by nature based solution, lot of nature based solution you can go. சரியா? ஸோ அது மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் அதிகப்படுத்து. நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷனில் ஃபுட்டுக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அதிகப்படுத்துறது, தட்ஸ் அ மெயின் திங். ஸோ IFAD, it's an international financial institution specialized United Nations poverty reduction eradicate பண்றதுக்காக vulnerable groups such as farmers with small holdings, fishers, pastoralists, fishermen people help பண்றாங்க entrepreneurs உருவாக்குறதுக்கு. 1977 it was created. 177 member, India is a part. So இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்கனைசேஷன் கிடையாது, just know that. Then US trade, free trade agreement with US, இல்லைனா free trade with US is no more அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இனிமேல் இந்தியாவுக்கு அந்த சலுகைகள் கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ட்ரம்போட பீரியடில் ஜிஎஸ்பி வந்து பேன் பண்ணப்பட்டுச்சு. ஸோ எஃப்டிஏன்றது லைக் டேரிஃப் லெஸ் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், எல்லா குட்ஸும் கிடையாது, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், தட் இஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். நம்ம இந்தியா வந்து அதிகமாக யூஎஸ் போன்ற கண்ட்ரீஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மூலமாக நம்மளோட ப்ராடக்ட் அங்கே மார்க்கெட்டைஸ் பண்ணப்படுது. ஸோ வி ஆர் கெட்டிங் ஹியூஜ் கெயின். நம்மளோட இந்தியாவுக்கும் யூஎஸுக்குமான ட்ரேட் வந்து சர்ப்ளஸ், ஆனால் அமெரிக்காவுக்கு இட் இஸ் அ டெஃபிஷியன்சி. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வி ஆர் ப்ரொவைடிங் ஹியூஜ் பேஸ். அதில் ஜெனரலைஸ் ஸ்பெஷல் சிஸ்டம் ஆஃப் ப்ரெஃபரன்சஸ் அப்படின்ற கேட்டகரியில் இந்தியாவுக்கு தே ஆர் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் ட்ரேட் லைக் டேரிஃபில் லெஸ் டேரிஃப் கொடுக்குறாங்க. ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ், யூ பீப்புள் நோ தட் ரைட். டெவலப்பிங் கண்ட்ரீஸும் லீஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸும் இருக்குது. இல்லைனா டெவலப்டு கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி த டெவலப்டு கண்ட்ரீஸ் தே கேன் கோ ஃபார் டெவலப்டு கண்ட்ரீஸ் ப்ரொடக்ஷன் எடுக்கிறது கூட போகலாம். ஆனால் மோஸ்ட்லி தே வில் கோ ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடு பர்ச்சேசிங் பண்ணுறது. ஸோ அதன் மூலமாக வி ஆர் கெட்டிங், அதுக்கு என்னென்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் அதிகமான டேரிஃப் போடுவாங்க, அங்கேருந்து ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா யூகே, யூ ஹேவிங் யூகே ஹியர், இந்தியா ஹியர். ஸோ யூகேவும் இந்தியாவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ US there is a need of product from UK also, like example Indigoன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா you can take some bikes or steel products. ஸோ இந்தியாவிலேயும் steel products இருக்குது. ஸோ US can go for this as well as this for trade. இப்போ மோஸ்ட்லி யூஎஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கோ பை தட் இஸ் ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரெஃபரன்சஸ், தே வில் கிவ் ப்ரெஃபரன்ஸ் டு இந்தியா. அப்போ இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் தே வில் புட் 10% டேரிஃப் அப்படின்னா இங்கே ஒரு 20% போடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எந்த ப்ராடக்ட் அங்கே யூஎஸ்க்கு அதிகமாக போகும் அப்படின்னா யூஎஸ் பீப்புள் வில் பர்ச்சேஸ் இந்தியன் ப்ராடக்ட்ஸ். தட் இஸ் ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரெஃபரன்சஸ் அப்படின்னு பேர். ஸோ இதான் அதோட எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து லைக் பேண்டமிக் டைம் பீரியட் 2020 இட் வாஸ் பேண்ட் பை it was stopped by Trump administration. இப்போ அது திருப்பி கண்டினியூ ஆகும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. they won't go for reducing it. அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சலுகைகளை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதான் இந்தியாவோட மினி ட்ரேட் டீல் அப்படின்றத சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ கிரேட்டர் மார்க்கெட் ஆக்சஸ் இந்தியாவுக்கு கிடச்சிச்சு அதன் மூலமாக. ஸோ வி எக்ஸ்போர்ட்டட் அ லாட். இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுனால இட் வில் அஃபெக்ட். அது மாதிரி யூஎஸ் வந்து அவங்க சைட்லேருந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்தியாவில் அவங்களோட ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை வந்து லெஸ் டேரிஃப், நம்ம அதிகமான டேரிஃப் போடுறோம். வி வில் பி கால்ட் லைக் அஸ் அ டேரிஃப் கிங் அப்படின்றது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே அவர் சொல்லியிருக்காரு. வி ஆர் த டேரிஃப் கிங். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் டிஜிட்டல், இப்போ அமேசான் போன்ற நிறுவனங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல் லோக்கலைசேஷன் அப்படின்ற பேரில் ஸோ வி ஆர் மேக்கிங் சர்வர்ஸ். ஸோ வி ஆர் கம்பெலிங் தோஸ் கம்பெனிஸ் டு மேக் சர்வர்ஸ் ஹியர் இட் செல்ஃப். இந்தியாவோட எந்த டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் யூஎஸ்லேயோ வேறு கண்ட்ரிஸ் சேவ் பண்ண முடியாது. இது நாட் ஒன்லி ஃபார் யூஎஸ் கம்பெனிஸ், ஃபார் ஆல் டிஜிட்டல். அப்புறம் டிஜிட்டல் ஈக்குவலைசேஷன் லேவி அப்படின்ற ஒரு டேக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இஸ் செல்லிங் லாட் ஆஃப் மூவிஸ் ஹியர், தே ஆர் நாட் கோயிங் டு பே எனி டேக்ஸ். ஸோ அப்போ அவங்க இந்தியாவில் வந்து ஜிடிபி, ஸோ தே ஆர் த இந்தியன் பீப்புள் பே பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈக்குவலைசேஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. முன்னாடி அவங்க டேக்ஸே பே பண்ணுறது கிடையாது, ஏன்னா தே ஆர் செல்லிங் வயா ஆன்லைன்.
உங்களுக்கு எதுவுமே மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரேடெல்லாம் இருக்காது. இட்ஸ் நாட் அ விசிபிள் ட்ரேட். அப்போது இதுக்கு வந்து டேக்ஸஸ் அவங்க பே பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பே பண்ணும்போதே தே வில் புட் டேக்ஸஸ். இந்தியன் கவர்மெண்ட் வில் புட் டேக்ஸஸ். தட் இஸ் டிஜிட்டல் ஈக்குவலைசேஷன் டேக்ஸஸ். இல்லைனா கூகுள் லேவி ஈக்குவலைசேஷன் டேக்ஸஸ் அப்படின்ற பேரில் போட்டாங்க. இப்போது டிஜிட்டல் ஸோ இதெல்லாமே யூஎஸ் போன்ற கண்ட்ரீஸை பாதிக்குது இந்தியாவோட ட்ரேட். ஸோ அதெல்லாமே அவங்க பார்கெயின் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி டேரிஃப் ப்ராப்ளம். அப்புறம் 301 ஸ்பெஷல் 301 லிஸ்ட்டில் USTR யுனைடெட் ஸ்டேட்ஸோட ட்ரேட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸில் 301 அப்படின்ற லிஸ்ட்டில் அவர் கண்ட்ரி ஆல்சோ மானிட்டர்ட் வாட்ச் லிஸ்ட். அது என்ன அப்படின்னா, ஐபிஆரை வந்து நம்ம எங்கேயாவது ஜெனரிக் மெடிசன் அப்படின்ற கேட்டகரியில் போகிறோம் அப்படின்னா தே வில் புட் இன்டு வாட்ச் லிஸ்ட். இட்ஸ் நாட் அ WTO now. இது அவங்களோட லிஸ்ட்டு. அப்போ ட்ரேடுக்கு வந்து யூஎஸுக்கும் அந்த கண்ட்ரிக்குமான ட்ரேட் வந்து நாட் நார்மல் பொசிஷனில் இருக்காது அப்படின்றது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக அவங்கள நம்ம அந்த வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. தட்ஸ் ஆல். தென் இந்தியாவோட ஃபாரின் ட்ரேட் பாலிசி இஸ் நாட் குட் அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நம்மளோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. லைக் சவுத் கொரியா, ஸோ ரஷ்யா, இந்தோனேஷியா, சைனா, இதெல்லாமே ஜிடிபி கேட்டகரியில் தே ஆர் பெர்ஃபார்மிங் வெல். மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நம்ம வெரி லோ அப்படின்றது சொல்லப்படுது. Now only we went to Atmanirbhar Abhiyan. அப்புறம் protectionism policy is also the problematic thing. இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, இந்தியன் ப்ராடக்ட்ஸை ஊக்கப்படுத்துறது. ஸோ இட் வில் அஃபெக்ட் தி ஃபாரின் ட்ரேட். இதெல்லாமே நம்மளோட பொருட்கள் வெளிநாடுகளில் விற்கிறத தடுக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். தென் 7th நியூஸ் வந்து கர்பி ஆங்லாங் பீஸ் அக்ரிமெண்ட். ஸோ இட் வாஸ் சைன்ட் எஸ்டர்டே with Amit Shah. So ஹோம் மினிஸ்டர் தலைமையில் இது வந்து சைன் பண்ணப்பட்டுச்சு. கர்பி ஆங்லாங் அப்படின்றது, ஸோ யூ ஹேவிங் அசாம், there is a like Brahmaputra river, then you having Bodo land, Bodo territory இருக்கு. So you having some like Karbi Anglang districts. So in the districts la enna program, hill areas, most are tribal peoples. If a Bodo land people ku we are providing BTC, Bodo Territorial Council. In the people ku we are like providing lot of reservations, etc. The Karbi Anglang people are like they are not having any benefits. So Karbi Anglang அப்படின்ற 2 districts in Assam. சரியா? ஸோ இந்த கர்பி ஆங்லாங் பீப்புள் வந்து தே ஆர் டிமாண்டிங் ஃபார் மோர் ரைட்ஸ். ஸ்டேட் செஷனிஸ்ட் மூவ்மெண்ட் போனாங்க. அதனால் கர்பி ஆங்லாங் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு ஆர்மி குரூப் இருந்தாங்க. ஆர்மின்னா டெரரிஸ்ட் குரூப். இட் வாஸ் நோட்டிஃபைட் அஸ் அ டெரரிஸ்ட் குரூப் பை இந்தியா. பட் இப்போது அவங்க எல்லாமே வந்து இப்போ பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி, ஸோ தே வில் பி ப்ரொவைடட் வித் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அதனால் இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட 1000க்கு அதிகமான பீப்புள் ஹூ ஆர் military insurgents, that is extremist people will surrender. ஸோ அதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுறது we are going to announce 1,000 crore rupees. அப்புறம் கர்பி ஆங்லாங்கோட பீப்புள் அந்த ஏரியாவில் அவங்களோட லாங்குவேஜ் வில் பி லைக் லோக்கலைஸ் லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அந்த வெல்ஃபேர் கவுன்சில், ஸோ இதெல்லாமே லைக் சொல்லப்பட்டதுனால தே அக்செப்டட் இட். சரியா? தென் இன்ஸ்பயர் அவார்ட்ஸ் மனக் ஸ்கீம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. மில்லியன் மைண்ட்ஸ் ஆகுமெண்டிங் நேஷனல் ஆஸ்பிரேஷன் நாலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் 6th அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் கேட்டகரியில் இனோவேட்டன் அவங்களோட என்லைட்மெண்ட், அவங்களோட இனோவேட்டிவ் திங்ஸை இன்குபேட்டர்ஸ் மூலமாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவார்ட் கொடுக்குறது. ஃபியூச்சர் யங்ஸ்டர்ஸை லைக் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து இந்த கிளாஸ்லேயே உருவாக்குற 10 to 15 years ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அவார்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இந்த 9th வந்து சிம்பெக்ஸ், இந்தியா சிங்கப்பூருக்கான நேவல் எக்ஸசைஸ். யூ பீப்புள் நோ அது வந்து 28th எடிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். சிம்பெக்ஸ் அப்படின்ற இந்த கண்ட்ரி கூட அப்படின்ற இட்ஸ் அ நேவல் எக்ஸசைஸ். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா. அது கவுண்டரிங் தி சைனா இட் வில் ஹெல்ப். ஏன்னா சிங்கப்பூர் இஸ் லைக் அவங்களுக்கும் சைனாவுக்கும் ஹியூஜ் ப்ராப்ளம் இருக்குது அந்த சவுத் சைனா சி இஷ்யூவில். சரியா? ஸோ அவங்களோட sovereignty is also affected. That's the reason China, சிங்கப்பூர் வந்து they are aligning with who are against China. ஸோ அதனால் நமக்கு கவுண்டர் பண்ணுற ஹெல்ப் பண்ணோம். ஸோ these all about yesterday's and day before yesterday's current affairs. Today's will be covered by tomorrow. So thanks a lot for joining with us.